இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த பெருவெடிப்பு கொள்கை 1940வது ஆண்டுகளில் உருவாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அறிவியல், வானியல் மாதிரியான துறைகள் பற்றி பொதுவாக நம்ம பேசுகிறப்போ ஐரோப்பிய நாட்டு அறிஞர்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்துக்களை மட்டும்தான் நம்ம மேற்கோள் காட்டுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. பெருவெடிப்பு கொள்கையை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு தமிழக இலக்கியங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, மிக முக்கியமாக இன்னைக்கு அறிவியலின் தாயகமாகவும் அறிவியலின் தலைநகரமாகவும் கருதப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் தான் அந்த காலகட்டத்தில் மூட நம்பிக்கையினுடைய மிக முக்கியமான இடங்களாக இருந்திருக்கு. அதே நேரம் சங்க இலக்கியத்தில் தமிழர்களுடைய எண்ணம் என்னமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் வானியல் தொடர்பான அறிவியல் இருந்திருக்கு. அதை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் கூட்டமாக இருந்திருக்கிறார்கள். மேற்கத்திய உலகம் 17வது நூற்றாண்டில் எந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த செய்தியை சங்க காலத்தில் இருந்த தமிழர்கள் முன்னதாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்கு நாம் வாழ்கிற இந்த உலகம் சூரிய குடும்பத்தோட ஒரு பகுதி. சூரிய குடும்பம் அப்படிங்கிறது பால் வீதியோட ஒரு பகுதி. பால் வீதி அப்படிங்கிறது பறந்து விரிஞ்ச இந்த அண்டத்தில் ஒரு பகுதி. ஒரு கடல் கரையில் இருக்கக்கூடிய மணல்களில் ஒன்று எப்படி மிகச்சிறியதோ அது மாதிரி தான் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பூமியும். பூமியை அண்டத்தோடு ஒப்பிடுறப்போ ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியாவோட சின்னவங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அளவை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போ இந்த பிரபஞ்சமும் இந்த பூமியும் இந்த உயிரினங்களும் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு இன்னைக்கு யாராவது கேட்டால் அதற்கு பதிலாக அறிவியலாளர்கள் சொல்லக்கூடியது தான் பிக் பேங் தியரி அப்படிங்கிற பெருவெடிப்பு கொள்கை. இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த பெருவெடிப்பு கொள்கை 1940வது ஆண்டுகளில் உருவாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த தியரியை எந்த ஒரு தனிப்பட்ட நபருமே உருவாக்கலை. இது தானாகவே உருவான ஒரு தியரி அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பிக் பேங் தியரினா என்ன? பிக் பேங் தியரிக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் என்ன? இந்த பிக் பேங் தியரி எப்படி உருவானது? இந்த தியரிக்கும் தமிழர்களுடைய மரபுக்கும் அறிவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். கிரேக்க புராணங்கள், எகிப்திய இதிகாசங்கள், பைபிள் கதைகள், இப்படி அனைத்து மதங்களை சார்ந்த நூல்கள்லேயுமே பூமி இப்படி தான் உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கும். பெரும்பாலான அந்த கதைகளில் கடவுள் தான் பூமியை படைச்சாரு அப்படின்ற செய்தி தான் காணப்படும். உலகத்தின் பெரும்பாலான மதங்களும் மக்களும் கடவுள் தான் உலகத்தை படைச்சார் அப்படின்னு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. மிக முக்கியமாக இன்னைக்கு அறிவியலின் தாயகமாகவும் அறிவியலின் தலைநகரமாகவும் கருதப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் தான் அந்த காலகட்டத்தில் மூட நம்பிக்கையினுடைய மிக முக்கியமான இடங்களாக இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தமிழகம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியலில் மிகவும் முக்கியமான வளர்ச்சி அடைந்த பகுதியாகவும் இருந்திருக்கு. வானியல் பற்றின ஓரளவுக்கு தெளிவான பார்வையே கிபி 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயம் சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழக மக்கள் வானியல் துறையில் மிகவும் முன்னோடிகளாக இருந்திருக்கிறாங்க. அதற்கான பல சான்றுகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுது. அறிவியல், வானியல் மாதிரியான துறைகள் பற்றி பொதுவாக நம்ம பேசுகிறப்போ ஐரோப்பிய நாட்டு அறிஞர்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்துக்களை மட்டும்தான் நம்ம மேற்கோள் காட்டுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. தமிழர்கள் இந்த வழக்கத்தை பின்பற்றுறது அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய தனிப்பட்ட வரலாறை இருட்டடைப்பு செஞ்சிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதன் காரணமாக பெருவெடிப்பு கொள்கையை பற்றின இந்த காணொலியில் பெருவெடிப்பு கொள்கையை பற்றி தமிழர்களுடைய இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் சொல்கிறப்ப சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா தமிழர்களுடைய சங்க இலக்கியங்கள்ங்கிறது ரொம்ப பழசு, அறிவியல் பூர்வமானதான் எங்களுக்கு தெரியலை. அப்படி இருக்கிறப்போ பெருவெடிப்பு கொள்கையை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு தமிழக இலக்கியங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் இருந்த எந்த ஒரு இலக்கியத்தை விடவும் அதிகமாக அறிவியலை, மிக குறிப்பாக வானியலை பேசின இலக்கியங்கள் அப்படின்னு தமிழர்களின் சங்க இலக்கியங்கள் நம்ம சொல்லலாம். சங்க இலக்கியங்கள் அப்படின்னாலே ஏதோ கதைகள், புனைவுகள், இலக்கியங்கள், நயமானது அப்படின்னு தான் நிறைய மக்கள் நினைக்கிறாங்க. அதற்கு மேலே நிறைய அறிவியல் தகவல்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுது. அதற்கான சில உதாரணங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். சங்க இலக்கியங்களில் ஒன்றான புறநானூற்றில் இருக்கக்கூடிய 30வது பாடலில் உறையூர் முதுக்கண்ணன் அப்படிங்கிற புலவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, செஞ்ஞாயிறு செலவும் அஞ்ஞாயிறு பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி திரி தரு திசையும் வரிது நிலைய காயமும் என்று இவை சென்று அளந்து அறிந்தார் போல என்றும் இணைத்து என்போரும் உளரே அப்படின்னு எழுதுறார். இதோட அர்த்தம் என்னன்னா, வானத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த வீதியை பற்றியும் சூரியனுடைய அந்த இயக்கத்தை பற்றியும் வானத்தில் இருக்கக்கூடிய காற்று பற்றியும் அந்தரத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்தை பற்றியும்
அதிகமாக அறிஞ்சு அது எல்லாம் இப்படி தான் இருந்தது என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த தமிழகத்திலே இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருளாக இருந்திருக்கு. அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் வானியல் தொடர்பான அறிவியல் இருந்திருக்கு. அதை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் கூட்டம் கூட்டமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு புறநானூரில் இருந்து தெரிய வருது. நாம் ஐரோப்பிய நாடுகளை பார்க்க போனோம் அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து ஜியோசென்ட்ரிக் அப்படிங்கிற கொள்கையை தான் அவங்க பின்பற்றியிருக்காங்க. ஜியோசென்ட்ரிக்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சூரிய குடும்பம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சூரிய குடும்பத்தில் சூரியன் இருக்கிற மையப்பகுதிக்கு பதிலாக புவிதான் மையமாக இருக்கிறது, புவியைத்தான் சூரியன் உள்ளிட்ட அனைத்துமே சுற்றி வருகின்றன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜியோசென்ட்ரிக் கோட்பாடு அப்படின்னு பேர். கலீலியோ அவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் இந்த ஜியோசென்ட்ரிக் தியரி தவறானது அப்படின்னு சொல்லி அதற்கு பதிலாக சூரிய மைய கொள்கை, அதாவது ஹீலியோசென்ட்ரிக் கொள்கை அப்படிங்கிறத அறிவித்தார். அப்போ அவர் அதற்காக நிறைய எதிர்வினைகளை சந்தித்தார். அதன் காரணமாக அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் தள்ளப்பட்டார். ஆக மொத்தம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 17ஆவது நூற்றாண்டு வரைக்கும் மேற்கத்திய உலகம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அனைத்து கோள்களுமே பூமியை தான் சுற்றி கொண்டிருக்கின்றன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் சங்க இலக்கியத்தில் தமிழர்களுடைய எண்ணம் என்னமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற புலவர் 67வது மற்றும் 68வது வரிகளில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி மிக முக்கியமான செய்தி. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்க போனால், ஒரு குறிப்பிட்ட வீரனை பிற வீரர்கள்லாம் சூழ்ந்து தாக்குறாங்க. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, சூரியனை பிற கோள்கள் எல்லாம் சுத்துவதை போல இருக்கிறது அப்படின்னு அந்த புலவர் எழுதுறாரு. ஆக மொத்தம் மேற்கத்திய உலகம் 17ஆவது நூற்றாண்டில் எந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த செய்தியை சங்க காலத்தில் இருந்த தமிழர்கள் முன்னதாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வரிகள் ஆதாரமாக இருக்குது. அது தவிர அன்னைக்கு இருந்த பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் பூமிங்கிறது தட்டையானது அப்படின்னு நினச்சாங்க. இந்த பூமியினுடைய ஒரு பகுதிக்கு மேலே நம்ம செல்லும் பொழுது பூமியிலேருந்து நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நம்பினாங்க. பூமிங்கிறது உருண்டையாக இருக்குதுன்றதை அவங்க ஏற்றுக்கலை, பூமி சுற்றுதுங்கிறதையும் அவங்க ஏற்றுக்கலை. அந்த சூழ்நிலையில் திருக்குறளில் ஒரு இடத்துல திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பூமி எவ்வளவு வேகமாக சுழன்றாலும் அது உழவனுடைய ஏற்கலப்பைக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படிங்கிறது. ஆக பூமிங்கிறது சுழன்று கொண்டிருந்தது அப்படிங்கிற தகவல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனுக்கு தெரிந்திருந்ததுங்கிறதுக்கு திருக்குறளும் ஒரு ஆதாரமாக இருக்குது. பல சங்க இலக்கியங்களில் வானவியல் தொடர்பான செய்திகளை ஓமைகளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக ஓமை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கடினமான ஒரு விஷயத்தை விளக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்போ ரொம்ப எளிமையான மக்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு விஷயத்தை சொல்லி அதை ஒப்புமைப்படுத்தி விளக்குறது தான் ஓமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்குறப்போ வானவியல் பற்றி ஏற்கனவே தமிழக மக்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதன் காரணமாகத்தான் தமிழ் இலக்கியங்களில் வானவியல் பற்றின செய்திகள் ஓமைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதற்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த அறிவியல் யுகத்தில் கூட நம்மில் பெரும்பாலானவர்கள் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பகல் நேரத்தில் நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்காது, சூரியன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது பொய்யானது. பகலிலும் நட்சத்திரங்கள் வானத்தில் தான் இருக்குது. ஆனால் சூரியனுடைய ஒளி அதிகமாக இருக்கிறதுனால பகல் நேரத்தில் நம்மளால் நட்சத்திரங்களை பார்க்க முடியறதில்ல. இதே மாதிரி பௌர்ணமியின் போது நிலாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்களும் மறைஞ்சு போகிறதும் உண்டு. ஆக மொத்தம் பகலில் நட்சத்திரங்கள் இருக்குது, சூரிய ஒளியால் அது நம்ம கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையை இந்த 21ஆவது நூற்றாண்டில் சொன்னால் கூட நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சங்க இலக்கியத்தில் இந்த உண்மை ஒரு ஓமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது வானியல் தொடர்பான அறிவியல் நூல்கள் கிடையாது. அப்படி இருந்தும் கூட அதில் ஏன் வானியல் தொடர்பான செய்திகள்லாம் காணப்படுது அப்படின்னா, சங்க இலக்கியங்களை எழுதின புலவர்கள் அவர்களுக்கு ஓமைகள் தேவைப்படும் அப்படின்ற இடங்களில் மட்டும் இந்த வானிலை செய்திகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது சங்க இலக்கியங்களை எழுதின புலவர்கள் வானியல் தொடர்பான செய்திகளை ஓமைகளாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அன்றைக்கு சமகாலத்தில் வாழ்ந்த தமிழக மக்களுக்கு வானியல் தொடர்பான நல்ல அறிவு இருந்தது, அனைவருக்குமே வானியல் தெரிந்திருந்தது அப்படிங்கிறது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையாக இருக்குது. இப்போ கணிதம் அப்படின்னு ஒரு துறை இருக்குது அப்படின்னா, கணக்கிடுதல் அப்படிங்கிற ஒரு பணிக்கு அது பயன்படுது. அதே மாதிரி இயற்பியல் அப்படின்னு ஒரு துறை இருக்குன்னா, கருவிகளை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு பணிக்கு அது சமகாலத்தில் பயன்படுது. சங்க காலத்திலேயே தமிழர்களுக்கு வானியல் பற்றியும் நட்சத்திர கூட்டங்கள் பற்றியும் நல்ல அறிவு இருந்திருக்கு அப்படின்னா, அந்த அறிவை அவங்க எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அவங்க அறிவு மட்டும் வச்சுருந்தாங்களா, இல்லை அந்த அறிவை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி அது நம்ம உண்மையாக பொய்யா அப்படின்னும் சரி பார்த்துக்க முடியும்.
சங்ககால தமிழர்கள் அவங்களுடைய வானிலை அறிவை மிக அதிகமாக பயன்படுத்தின இடம் அப்படிங்கிறது கடல் பயணங்கள் தான். இப்போ கடல் பயணம் பண்ணுறவங்களுக்கான நிறைய கருவிகள் வந்துட்டு திசை காட்டும் கருவிகள் இருக்குது, தொலை தொடர்பு கருவிகள் இருக்குது, அது இல்லாமல் கலங்கரை விளக்கங்கள்லாம் கூட இருக்குது. சங்க காலத்தில் ஒரு நபர் கடல் பயணத்தை மேற்கொள்கிறாரு அப்படின்னா நடுக்கடலில் அவருக்கு திடீர்னு திசைகளில் குழப்பம் ஏற்பட்டதுன்னா அவரால் எந்த திசையுமே தீர்மானிக்க முடியாது. நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலுமே கிடைக்காது. அந்த சூழ்நிலையில் அந்த நபருக்கான வழிகாட்டுதல் எதுவுமே பூமியிலேருந்து கிடைக்காது, ஆனால் வானத்திலேருந்து கிடைக்கும். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா நடுக்கடலில் இருக்கக்கூடிய மாலுமிகள் கப்பலில் படுத்துக்கிட்டு மேலே வானத்தை பார்த்து வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு அவங்க கடல் மேலே போகக்கூடிய பாதையை தீர்மானித்தாங்க. உதாரணமாக இந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது, இந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது, இந்த 2 நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாதையில் போனால் நம்ம கிரேக்கத்துக்கு போயிடலாம், சீனத்துக்கு போயிடலாம், ரோமுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கின் அடிப்படையில் தான் அன்றைக்கி கடல் பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க. தமிழர்களுடைய கடல் பயணம் பற்றி சொல்லக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக கடல் நீரோட்டங்களை கண்டுபிடிச்சி தமிழர்கள் நெடுந்தூரங்களுக்கு பயணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த நீரோட்டங்கள்ங்கிறது கடலில் எல்லா இடத்துலையுமே இருக்காது. நீரோட்டம்ங்கிறது ஒரு ரயில்வே பாதை மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் அந்த நீரோட்டங்கள் இருக்கும். அந்த நீரோட்டங்களை மட்டுமே நம்பியும் ஒரு நபர் பயணம் பண்ணிட முடியாது. ஏன்னா ஏதாவது காரணங்களால் அந்த நீரோட்டத்தை விட்டு ஒரு கப்பல் விலகுச்சு அப்படின்னா அந்த கப்பல் நடு கடலில் திசை தெரியாமல் மாட்டிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இந்த அபாயத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் தமிழர்கள் தங்களுடைய வானியல் அறிவை பயன்படுத்தினாங்க. இப்போது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை மட்டும் அதனுடைய இடத்த வச்சு நம்மளால் அது என்ன பெயர் அப்படின்லாம் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நட்சத்திரம் எல்லாமே மேம்போக்காக பார்க்குறப்ப ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்போது ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு நட்சத்திர கூட்டத்தை கண்டுபிடிச்சி அந்த கூட்டத்தில் அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குங்கிறத வச்சு தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஓரையன் கூட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேட்டைக்காரன் கூட்டம் ஒன்று வானத்தில் இருக்குது. இதுக்கு ஏன் வேட்டைக்காரன் கூட்டம்னு பேர் வந்ததுன்னா ஒரு வேட்டைக்காரன் நின்றுக்கிட்டு இடது கையால் வில்லை பிடிச்சிட்டு வலது கையை தூக்கி தோளிலிருந்து அம்பு எடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இந்த ஓரையன்கிற அந்த கூட்டம் இருக்கும். இந்த நட்சத்திர கூட்டத்தை நம்ம பார்த்து அது வேட்டைக்காரனுடைய உருவத்தை நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்ட பின்னாடி அந்த வேட்டைக்காரனுடைய வலது கை மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு தான் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு பேர். அந்த வேட்டைக்காரனுடைய இடுப்பு பகுதியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு தான் சுவாதி அப்படின்னு பேர். அப்போது அந்த விண்மீன் கூட்டத்தை கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய சுவாதி எது திருவாதிரை எது அப்படின்னு பார்த்ததுக்கு பின்னாடி இந்த 2 நட்சத்திரங்களை வச்சு தான் ஒரு மாலுமி அவருடைய பயணம் பண்ணக்கூடிய திசை என்ன அப்படிங்கிறத தீர்மானித்தார். அப்படியாக தீர்மானிக்கக்கூடிய மாலுமிக்கு தமிழகத்தில் திசை வளவன் அப்படின்னு பெயர் இருந்தது. ஒரு மாலுமி நெடுந்தூரத்துக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு கடலை பற்றி எவ்வளோ தெரியணுமோ அதே அளவுக்கு வானத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு நபர் ஒரு கப்பலில் இந்தியாவில் இருந்து கிரேக்கத்துக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு மொத்தம் 56 நட்சத்திர கூட்டங்களை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த பயணம் சாத்தியப்படும் அப்படின்னு எழுத்தாளர் பிரபாகரன் அவருடைய புகார் நகரத்து பெருவணிகன் அப்படிங்கிற புத்தகத்தில் ஆய்வுபூர்வமாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தமிழர்கள் தங்களுடைய வானியல் தொடர்பான பெரும்பாலான அறிவை தொலைச்சிட்டாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம என்ன கருவிகளை பயன்படுத்தினோம், இந்த வானியல் உண்மைகள்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற எந்த தரவுகளுமே இன்றைக்கி நம்ம கிட்டக்க இல்லை. அன்றைக்கு இலக்கியங்களில் வானியல் பற்றி கிடைத்த சில செய்திகள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கே தவிர வானியலுக்காக சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் எந்த நூல்களுமே இன்றைக்கி நமக்கு கிடைக்கவே இல்லை. இதன் காரணமாக வானியல் தொடர்பான செய்திகளை ஆரம்ப காலத்திலே கண்டுபிடித்த தமிழர்கள் இன்றைக்கி ஐரோப்பியர்களை பார்த்து தான் அறிவியலை கற்றுக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இப்போது நம்ம சமகாலத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிற பெருவெடிப்பு கொள்கையினுடைய வரலாறு நம்ம பார்க்க போனோம்னா அது முழுக்க ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த ஒரு வரலாறாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் பெருவெடிப்பு கொள்கை தொடர்பான மிக முக்கியமான செய்திகள் தமிழர்களுடைய சங்க இலக்கியங்களையும் காணப்படுது. சங்க இலக்கியங்கள் பெருவெடிப்பு கொள்கையை பற்றி என்ன சொல்கின்றன, பெருவெடிப்பு கொள்கைனா என்ன, அதையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி நாம் படிக்கிற பெரும்பாலான வானியல் நூல்கள் ஐரோப்பிய வரலாற்றை அடிப்படையாக கொண்டது தான். அதாவது ஐரோப்பியர்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எழுதுவாங்க. ஐரோப்பியர்கள் விஷயத்தை கண்டுபிடிக்கலன்னா அது கண்டுபிடிக்கப்படவே இல்லைன்னு எழுதுவாங்க. அப்படிப்பட்ட நூல்கள் தான் இன்றைக்கி வானியலில் இருக்குது. அந்த நூல்களை அடிப்படையாக வச்சு இன்றைக்கி பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொள்கை எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க ரொம்ப அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடியவங்க, ரொம்ப பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க, ஆய்வு மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தான் இந்தியர்கள் இன்றைக்கி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. 17ஆம் நூற்றாண்டுலாம் பார்க்க போனீங்க அப்படின்னா ரொம்ப அடிப்படைவாதம் கொண்டவர்களாக ஐரோப்பியர்கள் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கான நிறைய கதைகளும் கேலிகளும் வரலாற்றில் இறஞ்சி கிடக்குது. உலகத்தின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தன்னுடைய புத்தகம் ஒன்றில் ஐரோப்பியர்களுடைய விண்வெளி தொடர்பான மனநிலையை பற்றி சொல்கிற ஒரு இடத்துல சொல்லுவார்,
ரசல் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு கூட்டத்தில் வானியல் விதிகள் பற்றி விளக்கிக்கிட்டு இருக்காரு. அதே கூட்டத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஐரோப்பிய மூதாட்டி ஒருத்தவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவர் வந்து இந்த ரசலினுடைய பேச்செல்லாம் முழுமையாக முடிந்த பின்னாடி, தம்பி நீங்கள் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க போய், நீங்கள் சொல்கிற மாதிரி உலகம் சுற்றுது, சூரியன் சுற்றுது, ஒன்றை சுற்றுதுங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. என்னுடைய மதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் ஒரு ஆமையினுடைய முதுகில் இருக்குது அப்படின்னு சொல்லுது, அதை தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த அறிவியலாளர் ரசல் வந்து அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆமையோட முதுகில் தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன்னா, அந்த ஆமை எதன் மேலே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே அந்த பாட்டி, அந்த ஆமை இன்னொரு ஆமை மேலே இருக்குது, அந்த ஆமை இன்னொரு ஆமை மேலே இருக்குது, அந்த ஆமை இன்னொரு ஆமை மேலே இருக்குது, கடைசி வரைக்கும் வெறும் ஆமையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த கதையை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு. எழுதிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இன்னொரு கேள்வியை நம்மளை நோக்கி வைக்கிறாரு. அந்த பாட்டியை பற்றி படிக்கிறப்போ உங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப கேலியாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் அந்த பாட்டிக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கோ அதை விட அதிகமாக உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நம்ம கிட்ட வைக்கிறாரு. இதற்கு உண்மையான பதில் என்னன்னா, நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது அப்படிங்கிறது தான். ஒரு இந்தியருக்கு கிரிக்கெட்டை பற்றி எந்த அளவுக்கு தெரியுமோ அதில் 50ல் 1 பங்கு கூட வான அறிவியலை பற்றி அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடைமுறை உண்மையாக இருக்குது. பெருவெடிப்பு கொள்கைன்னா இந்த பிரபஞ்சமும் உலகமும் ஒரு பெரிய வெடிப்புலேருந்து தோன்றியது தான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு நம்மள பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். ஆனால் பெருவெடிப்பு கொள்கை சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பெருவெடிப்பு கொள்கையை பற்றி தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பெருவெடிப்புங்கிற அந்த கொள்கையை முதல்ல சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி பெருவெடிப்பு கொள்கைங்கிறது அனைத்துமே ஒரு வெடிப்புலேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அந்த வெடிப்பின் போது சத்தம் வந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டா அதற்கும் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு விடை தெரியாது. பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறது ஒரு தனி கொள்கையெல்லாம் கிடையாது. பல்வேறு அறிவியல் ஆய்வுகளினுடைய முடிவுகளினுடைய இணைப்பு தான் வந்து பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொள்கையை எந்த ஒரு தனிநபரும் முன்வைக்கவே இல்லை. இருந்தாலும் காலத்தால் தானே உருவாகி இன்னைக்கு உலகத்தின் மிக பிரபலமான கொள்கையாக பெருவெடிப்பு கொள்கை இருக்குது. பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கையோட வரலாறு வந்து உலக அறிவியல் வரலாறுல ஒரு மிகப்பெரிய பங்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். பெருவெடிப்பு கொள்கை தொடர்பான முதல் செய்தியை சொன்னவர் யார் அப்படின்னு பார்க்க போனால் நம்ம அனைவருக்குமே நன்றாக தெரிந்த சர் ஐசக் நியூட்டன். இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருத்தவர் அப்படின்னு நம்ம ஐசக் நியூட்டனை சொல்லலாம். ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச இந்த புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லைன்னா நம்ம பயன்படுத்துகிற பால்பாயின் பேனாவையும் நம்மளால் உருவாக்கியிருக்க முடியாது. இந்தியாவிலேருந்து நிலாவுக்கு போன சந்திராயன் ராக்கெட்டையும் நம்மளால் உருவாக்கியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களை பற்றியும் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பையும் உருவாக்கின ஒரு கொள்கையை வந்து ஐசக் நியூட்டனுடைய புவியீர்ப்பு கொள்கை. அப்படிப்பட்ட புவியீர்ப்பு கொள்கையை உருவாக்கின சார் ஐசக் நியூட்டன் 1678 ஆண்டில் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் ஃபார் நேச்சுரல் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் தான் அவர் அண்டத்தை பற்றி முதல் தடவையாக எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வாழக்கூடிய இந்த அண்டம்ங்கிறது ரொம்ப நிரந்தரமானது. புவிக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த அண்டப்பகுதியை பார்த்திங்கன்னா அனைத்து திசைகள்லையும் இது சமமாக பரவி இருக்குது. அண்டம்ங்கிறது அழிவு இல்லாதது, மாற்றம் இல்லாதது அப்படிங்கிற கருதுகோளை சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் முன்வைக்கிறாரு. இந்த கருதுகோளை ஐசக் நியூட்டனுக்கு பின் வந்த எந்த விஞ்ஞானியும் ஆய்வு செய்யவோ மறுக்கவோ இல்லை. ஐசக் நியூட்டன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஐசக் நியூட்டன் சொன்ன அந்த கருத்து மத கருத்துக்களுக்கு எந்த வகையிலையும் எதிரானதாக இல்லைங்கிற காரணத்துக்காகவும் ஒரு பக்கம் மதவாதிகளும் இன்னொரு பக்கம் அறிவியல்வாதிகளும் இந்த கருத்தையே உயர்த்தி பிடிக்க ஆரம்பித்தாங்க. உலக வரலாறில் ஐசக் நியூட்டனுக்கு அடுத்து மிக முக்கியமான அறிவியலாளராக கருதப்படக்கூடியவர் வந்து ஐன்ஸ்டீன். அந்த ஐன்ஸ்டீன் 1915 ஆண்டில் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, அதாவது பொது சார்பியல் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஒரு கட்டுரையாக வெளியிடுறாரு. அந்த கருத்தும் கட்டுரையும் 1917 ஆண்டிலேயே உலகம் முழுக்க பரவலாக ஏற்கப்படுது. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபீல்டு ஈக்குவேஷன், அதாவது புல சமன்பாடு அப்படிங்கிற ஒரு சமன்பாடை இந்த தியரியில் கொடுக்குறாரு. அந்த புல சமன்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த புல சமன்பாடு தான் அண்டம் நிலையாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய சமன்பாட்டாக இருக்குது. இந்த சமன்பாடில் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த சமன்பாடு சமனாக இல்லை. அதாவது வலது பக்கம் கொடுத்த அந்த கணக்கும் இடது பக்கம் கொடுத்த அந்த கணக்கும் சமன் ஆகலை. அப்படி இந்த கணக்கு சமனடையலை அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். நாம் வாழக்கூடிய இந்த அண்டம் ஒன்று சுருங்கி கொண்டே இருக்கணும் அல்லது விரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் புல சமன்பாட்டுக்கான சரியான தீர்வாக இருக்குது. சமன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதற்காக காஸ்மோலஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு
ஒரு கான்ஸ்டண்ட்டை பயன்படுத்துகிறாரு. கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த மாறிலி என்ன பண்ணும் அப்படின்னா சமனடையாமல் இருக்கிற அந்த சமன்பாட்டை சமன் பண்ணுறதுக்கு உதவும். ஆனால் இந்த மாறிலிக்கு வந்து எந்த அர்த்தமே கிடையாது. இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறாரு. கொஞ்சம் காசு அக்கௌண்ட்டில் குறையுது. அந்த காசை யார் வாங்கினாங்க, அந்த காசு எங்கே போச்சுன்னே அவருக்கு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த காசெல்லாம் போயிட்டு அப்படின்னு போட்டு அந்த கணக்கை வந்து மூடிடுவார். இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத மூடி மறைக்கிற வேலையை தவிர உண்மையிலேயே அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை கிடையாது. அறிவியல் அறிஞர்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி மாறிலிகளை பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் கூட இந்த அண்டம் நிலையானது அப்படின்னு நியூட்டனே சொல்லிட்டாரு அப்படின்ற நம்பிக்கையால தான் ஐன்ஸ்டீன் இந்த மாறிலியை அறிமுகப்படுத்தினார். ஐன்ஸ்டீன் உருவாக்கின இந்த ஃபீல்டு ஈக்குவேஷனை பல்வேறு அறிஞர்களும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க யாருமே அண்டம் மாறிலி ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்படி அவர்கள் வந்து எடுத்து பயன்படுத்துகிறப்போ அவங்களுக்கு அண்டம் தொடர்பான பல புதிய செய்திகள் தெரிய வருது. இதன் காரணமாக பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளும் நிகழுது. உதாரணமாக சொல்லணும்னா 1922 ஆண்டில் ஃப்ரீட்மேன் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் வந்து அண்டம் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு. இதுக்கு வந்து எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு பேர். இதற்கான ஒரு மாதிரியையும் அவர் முன்வைக்கிறாரு. ஆனால் இந்த ஆய்வை ஐன்ஸ்டீன் ஏற்றுக்கல. 1927 ஆண்டில் பெல்ஜியம் நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு ஐன்ஸ்டீன் போகிறாரு. மாநாட்டுக்கு போன ஐன்ஸ்டீனை அங்கே லெமாத்ரே அப்படிங்கிற ஒரு கத்தோலிக்க பாதிரியார் சந்திக்கிறார். அந்த பாதிரியார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உருவாக்கின அந்த சார்பியல் கோட்பாடை பயன்படுத்தி நான் வந்து பல ஆய்வுகள் பண்ணேன். அந்த ஆய்வுகள் முடிவில் எனக்கு கிடைச்ச சமன்பாடு நாம் வாழக்கூடிய அந்த அண்டம்ங்கிறது ஒன்று விரிவடைஞ்சிக்கிட்டே போகணும் அல்லது சுருங்கிக்கிட்டே போகணுங்கிற விடையை தான் கொடுக்குது. அண்டம்ங்கிறது நிலையாக இருக்குதுங்கிற முடிவை அது கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனேயே ஐன்ஸ்டீனுக்கு மிகப்பெரிய கோபம் வருது. அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஒரு பாதிரியாரா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த பாதிரியார் சொல்கிறாரு, ஆமாம் நான் பாதிரியார் தான், இருந்தாலும் நான் வந்து ஒரு கணித ஆய்வாளனும் கூட அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அதை கேட்குற ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து கணிதம் நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆனால் இயற்பியல் வந்து அதிகமாக தெரியலை, நீங்கள் தப்பாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பல்வேறு நபர்களும் சார்பியல் கோட்பாட்டை பயன்படுத்தி ஃபீல்டு ஈக்குவேஷனை பயன்படுத்தி நான் வாழக்கூடிய அண்டம் வந்து நிலையற்றது அப்படின்னு நிறுவ முயற்சி பண்ணாலும் ஐன்ஸ்டீன் வந்து தொடர்ச்சியாக இல்லை இதெல்லாம் தப்பு, அப்படி கணக்கு போடக்கூடாது, நான் வாழக்கூடிய அண்டம்ங்கிறது நிரந்தரமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த அண்டம் நிலையானது அப்படிங்கிற கருத்து ஏற்கனவே நியூட்டன் சொன்ன கருத்து. நியூட்டன் சொன்ன கருத்தை நம்ம மறுக்கிறதா அப்படிங்கிற தயக்கம் ஐன்ஸ்டீனுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருந்தது. ஐன்ஸ்டீனை சந்தித்த பிறகு பாதிரியார் லெமாத்ரே தன்னுடைய முடிவை கைவிடலை. அதன் காரணமாக நாம் வாழக்கூடிய இந்த அண்டம்ங்கிறது உப்பிக்கிட்டே போகுது அப்படின்ற அடிப்படையில் உப்பல் கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை 1931 ஆண்டில் அவர் முன்வைக்கிறாரு. இப்போ அண்டம்ங்கிறது நிலையாக இல்லை, அது ஒன்று சுருங்குது இல்லை விரிவடையுது அப்படிங்கிற முடிவு மட்டும்தான் ஐன்ஸ்டீன் உருவாக்கின ஃபீல்டு தியரி புல சமன்பாடுலேருந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் பெரும்பாலான ஆய்வாளர்கள் வந்து இந்த பிரபஞ்சம்ங்கிறது விரிவடையுது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்படி பிரபஞ்சம் வந்து நிலையாக இல்லைங்கிறத அவர் சொன்னாலும் பிரபஞ்சம் விரிவடையுதுங்கிற இந்த விஷயத்தை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு நம்ம இன்னொரு ஆய்வை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பிரபஞ்சம்ங்கிறது விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கா அல்லது சுருங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணக்கூடிய அனைவருமே டாப்லரினுடைய விதிகளை தான் பயன்படுத்துகிறாங்க. கிறிஸ்டைன் டாப்லர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் 1842 ஆண்டில் இந்த விதிகளை கண்டுபிடிச்சார். இந்த விதிகளை நம்ம ஒரு உவமையின் மூலமாக ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் வந்து ஐஸ்கிரீம் ஐஸெல்லாம் சாப்பிட்ருப்போம். அப்போது அந்த ஐஸ் வண்டிக்காரர் வந்து நம்ம தெருவுக்கு உள்ளே வர்றப்பே நம்ம வந்து அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும், இங்கே பாருங்கள் ஐஸ் வண்டிக்காரர் வந்துட்டாங்க, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கிட்ட போய் ஐஸ் வண்டிக்காரர் வந்து இங்கே தான் வண்டியை நிப்பாட்டிட்டு மணி அடிச்சிட்டு இருக்காரு, எனக்கு உடனே ஐஸ் வாங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தெருவை விட்டு ஐஸ் வண்டிக்காரர் போயிட்டு இருக்காரு, எனக்கு உடனே காசு கொடு நான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஐஸ் வண்டியை நம்ம கண்ணாலேயே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஐஸ் வண்டியில் இருக்கக்கூடிய மணியோட சத்தத்தை வச்சு ஐஸ் வண்டிக்காரர் எங்கள் தெருவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவோம், இங்கே தான் நிற்கிறாருன்னு சொல்லுவோம், அவர் போயிட்டாரு அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஆக மொத்தம் சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தின் மூலமாக ஒரு பொருள் வந்து நகருதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, ஐஸ் வண்டிக்காரர் வர்றப்ப அடிக்கக்கூடிய மணி நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த சத்தம் வந்து தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ அதிகரிக்கிறப்போ ஒரு அலைக்கு பக்கத்திலே ரெண்டாவது அலை, ஒரு அலைக்கு பக்கத்திலே ரெண்டாவது அலை அப்படின்னு அந்த அலைகள் வந்து கிட்டக்க வரும். இப்போ ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்குல்ல, அதை நம்ம வந்து அலைநீளம் அப்படிவோம். அப்போது அலைநீளம் குறைய நமக்கு சத்தம் அதிகமாக கிட்டக்க வந்துட்டாங்க அம்போம். இதே அந்த ஐஸ் வண்டிக்காரர் ஒரே இடத்துல நின்று மணி அடிக்கிறாரு அப்படின்னா அந்த அலைநீளத்தில் எந்த மாற்றமுமே இருக்காது.
ஒருவேளை அந்த ஐஸ்வண்டிக்காரர் நம்ம தெருவை விட்டு வெளில போகிறாரு அப்படின்னா அந்த அலைநீளம் வந்து அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகுன்னா ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகரிச்சுட்டே போகும். ஒரு அலை வரும், ரெண்டாவது அலை ரொம்ப நேரம் கழித்து தான் வரும். அப்போது அலைநீளத்தை வச்சு தான் நம்மளால் வந்து ஒரு பொருள் நம்மளை நோக்கி வருதா அல்லது நம்மக்கிட்டேருந்து விலகி போகுதா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. ஒலி அலைகளுக்கு, அதாவது சவுண்டுக்கு பொருந்தக்கூடிய இந்த தத்துவம் ஒலி அலைகளுக்கு, அதாவது லைட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் டாப்லர் கண்டுபிடிச்சாரு. இதன் காரணமாக ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை நோக்கி வருதா இல்லையாங்கிறத அந்த பொருள்லேருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகள் அல்லது ஒலி அலைகள் அல்லது ஒளி அலைகள் எதை வச்சு வேணாலும் நம்ம கணிச்சிட முடியும் அப்படிங்கிறது டாப்லருடைய விளைவாக இருந்தது. டாப்லர் விளைவை வச்சு ஒரு கோள் இன்னொரு கோளை நோக்கி வருதா அல்லது ஒன்றுலேருந்து ஒன்று விலகி போதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு கோள் வந்து இன்னொரு கோளை நோக்கி வருது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அலைகளுக்கு நீல அலைகள் அப்படின்னும், ஒரு கோள் இன்னொரு கோள்லேருந்து விலகி போகுதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய அலைகளுக்கு சிவப்பு அலைகள் அப்படின்னும் பெயர் வைக்கப்பட்டது. இந்த நீல அலைகள் இருக்கு இல்லையா, இந்த அலைகள் தான் வந்து அலைநீளம் குறைவான அலைகள். இந்த நீல அலைகளுடைய அலைநீளம் இன்னும் குறையிறப்போ அது வந்து காமா கதிர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சிவப்பு அலைகள் இருக்கு இல்லையா, இந்த அலைகள் வந்து அலைநீளம் அதிகமாக உள்ள அலைகள். இந்த அலைகளுடைய அலைநீளம் இன்னும் அதிகரிச்சிச்சுன்னா அந்த சிவப்பு அலைகள் வந்து அகச்சிவப்பு அலைகளாக மாறும். இன்னும் அதிகரிச்சது அப்படின்னா நுண்ணலைகள், அதாவது மைக்ரோவேவ்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. 1917ஆம் ஆண்டில் வெஸ்டோ ஸ்லிப்பர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அண்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் கோள்களுக்கும் நடுவில் இருக்க தூரம் என்ன, அது எப்படி நகருது, அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் என்ன மாதிரியான அலைகளாக இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணுறாரு. அப்படி ஆய்வு பண்ணுறப்போ அண்டம் வந்து சமநிலையாக இருக்குது அப்படின்னா சில கோள்கள் வந்து சிவப்பு அலைகளை வெளியிடணும், சில கோள்கள் வந்து நீல அலைகளை வெளியிடணும். அதாவது ஒன்று விலகி போகணும், இன்னொன்று கிட்டக்க வரணும். அப்போ தான் அண்டம் சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அனைத்து கோள்களுமே நீல அலைகளை வெளியிட்டது அப்படின்னா அனைத்து கோள்களும் ஒரே இடத்தை நோக்கி வருது அப்படின்னு அர்த்தம். அனைத்து கோள்களுமே சிவப்பு அலைகளை வெளியிட்டது அப்படின்னா அனைத்துமே விலகி போகின்றனங்கிறது அர்த்தம். வெஸ்டோ ஸ்லிப்பர் இந்த ஆய்வை செய்கிறப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள், அதாவது அனைத்து பொருட்களுமே வந்து சிவப்பு அலைகளை தான் வெளியிடுகின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இதை ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதன் மூலமாக அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அண்டத்தை விட்டு வெகு வேகமாக விலகி போகின்றன அப்படிங்கிற ஒரு உண்மை உலகத்துக்கு கிடைத்தது. இதற்கு அடுத்து 1919 மற்றும் 20ஆவது ஆண்டுகளில் எட்மண்ட் ஹப்பிள் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வானிலிருந்து எடுக்கப்பட்ட நகர்வுகள் பற்றின அனைத்து தரவுகளையும் கொண்டு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே விலகி தான் போகுது, எவ்வளவு விலகி இருக்கோ அந்த அளவுக்கு வேகம் அதிகரித்து பிரபஞ்சத்தை விட்டு அது வேகமாக வெளில போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை உலகத்துக்கு கொடுத்தாரு. இந்த தகவல் வந்து ஹப்பிள் விதிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி பல்வேறு அறிவியல் ஆய்வுகளும் முடிவில் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரபஞ்சம்ங்கிறது விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது, பிரபஞ்சம்ங்கிறது அழிவை நோக்கி போகுது, பிரபஞ்சம்ங்கிறது நிலையில்லாதது அப்படின்னு சொல்லுது. ஆனால் எவ்வளவு அறிவியல் ஆய்வுகள் வந்தாலும் கூட ஐன்ஸ்டீன் வந்து இது அனைத்தையுமே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவர் இன்னமும் நியூட்டன் பக்கம் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பிரபஞ்சம் விரிவடையுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதற்கான கருத்தியலையும் மாதிரியையும் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது பிரபஞ்சம் வந்து அழிவில்லாதது, அதில் மாற்றமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களும் தங்களுக்கான ஒரு மாதிரியை உருவாக்க வேண்டிய தேவை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாதிரியை உருவாக்கக்கூடிய பணிகளை வந்து ஐன்ஸ்டீன் 1931ஆவது ஆண்டிலேயே மேற்கொண்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு மாதிரி ஐன்ஸ்டீன் வந்து வெளியிடலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு பக்கம் பிரபஞ்சம்ங்கிறது உப்பிக்கிட்டே போகுது, விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் நிறைய ஆய்வாளர்கள் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கான ஆய்வுகளும் சேர்ந்துக்கிட்டே இருந்தது. அவங்க எல்லாம் சேர்ந்து பிரபஞ்சம் விரிவடைகிறது அப்படின்னு ஒரு மாதிரியையும் முன் வச்சாங்க. இந்த பக்கம் பிரபஞ்சம் நிலையானது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதற்கான ஒரு மாதிரியும் ஒரு கருதுகோளும் தேவைப்பட்டது. அப்படி ஒரு கருதுகோளை பற்றி 1931ஆவது ஆண்டிலேயே ஐன்ஸ்டீன் எழுதியிருந்தாலும் அந்த கருதுகோளுக்கான மாதிரியை அவர் வெளியிடலை. இந்த சூழ்நிலையில் பிரபஞ்சம்ங்கிறது நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நபர்கள் ஒன்றா சேர்ந்து 2 ஆய்வுக்கட்டுரைகள் எழுதினாங்க. அந்த ஆய்வுக்கட்டுரையின் மூலமாக ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு தியரியை அவங்க உருவாக்கினாங்க. ஸ்டெடி ஸ்டேட்டுங்கிற தியரி வந்து பிரபஞ்சம் வந்து நிலையாக இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து சில பொருட்கள் வந்து வெளியேறினாலும் எவ்வளவு பொருள் வெளியேறுதோ அதற்கு சமமான பொருட்கள் பிரபஞ்சத்தில் தோன்றுறது அப்படின்னு எழுதினாங்க. அதாவது எந்த ஒரு நேரத்தில் பார்த்தாலும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கை சமமாக தான் இருக்குது. சில பொருள் வெளியேறினாலும் அதற்கு சமமான பொருள் உள்ளே வந்து அந்த எண்ணிக்கையை சமன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி. இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி 1948ஆவது ஆண்டில் வெளியிடப்படுது. இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரியை உருவாக்கின நபர்களில் ஒருத்தவரான ஃப்ரெட் ஹாயில் அப்படிங்கிறவரை 1949ஆவது ஆண்டில் பிபிசியில் கூப்பிட்டு ஒரு நேர்காணல் பண்ணுறாங்க. அப்போது ஸ்டெடி ஸ்டேட் தியரிங்கிறது எவ்வளோ நல்ல தியரி, எவ்வளோ அறிவியல் பூர்வமான தியரி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவர் அதை விட்டுட்டு எதிரில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸுங்கிற தியரி ஏன் தப்பானது அப்படின்னு விளக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் அவர் சொன்ன ஒரு வாதம் என்னென்னா, இவங்க எல்லாமே எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது பிரபஞ்சம்ங்கிறது விரிவடைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னா,
மொத்த பிரபஞ்சமும் ஏதோ ஒரு காலத்தில் ஒரே புள்ளியாக இருந்த மாதிரியும் திடீர்னு ஒரு நாள் இது வெடிச்சு, அதாவது பெருவெடிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக தான் அந்த பிரபஞ்சமே உருவானதுங்கிற மாதிரியும் இருக்குது. இது அறிவியலுக்கும் மதத்துக்கும் புறம்பானது அப்படின்னு பேசினார். ஆக மொத்தம் ஒரு எதிராளி ஒரு நேர்காணலில் சொன்ன வார்த்தையிலிருந்து உருவானது தான் இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிற பெருவெடிப்பு கொள்கை. ஆக மொத்தத்தில் பிக் பேங் கொள்கைங்கிறது அந்த கொள்கையினுடைய ஆதரவாளர்களால் உருவாக்கப்படலை. எந்த ஒரு தனி நபரும் இந்த பிக் பேங் பாலிசியை உருவாக்கலை. அதே நேரம் எதிர்ப்பாளர்களால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அறிவியலாளர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுனால அந்த செய்தியிலேருந்து உருவானது தான் இந்த பிக் பேங் தியரி. 1949 ஆண்டிலே பிக் பேங்கிற ஒரு வார்த்தை வந்தாலும் கூட 1960கள் வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களும் பெரும்பாலான அறிவியலாளர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கவே இல்லை. பெரும்பாலான மக்கள் வந்து ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரபஞ்சம் நிலையாக இருக்குது அப்படிங்கிற தியரியை தான் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட 1965க்கு பிறகு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைய ஆரம்பித்தாங்க. 1980 ஆண்டில் ஸ்டெடி ஸ்டேட் தியரியை யாருமே ஏற்றுக்கல, எல்லாருமே பிக் பேங் தியரி பக்கம் வந்துட்டாங்க. அதற்கு காரணமாக இருந்த சம்பவம் என்னங்கிறதையும் பெருவெடிப்பு கொள்கை தமிழர்களுடைய இலக்கியங்களில் எங்கே இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பெருவெடிப்பு அப்படிங்கிற கொள்கை வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ஆய்வாளராலையும் உருவாக்கப்பட்ட கொள்கை கிடையாது அப்படின்னும், பெருவெடிப்பு கொள்கைக்கு பெருவெடிப்பு கொள்கைன்னு பேர் வச்சதே அந்த கொள்கையை ஏற்றுக்காதவங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் பெருவெடிப்பு கொள்கைங்கிற இந்த கொள்கையை நிரூபித்ததும் பெருவெடிப்பு கொள்கையோட தொடர்பே இல்லாத ஒரு ஆய்வு தான். அது என்ன ஆய்வு அப்படின்னு பார்ப்போம். 1965 ஆண்டில் அர்னோ ஃபென்சியாசிஸ், ராபர்ட் வில்சன் அப்படிங்கிற 2 அறிவியலாளர்கள் வந்து வான்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்படி ஈடுபட்டிருக்கிறப்போ அவங்க ரேடியோ தொலைநோக்கியின் மூலமாக வான்வெளியில் எந்த அளவுக்கு வந்து நுண்ணலைகள், அதாவது மைக்ரோவேவ்கள் இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஆய்வு பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட கோளில் இருந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நுண்ணலைகள் வெளியில் வரும் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்கன்னா அந்த கணக்கை விட அதிகமான நுண்ணலைகள் தான் வெளில வந்திருந்தது. அதே சமயம் அண்டம்னு இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த அண்டத்தில் கோள்களுக்கு நடுவுலையும் பால்வீதிகளுக்கு நடுவுலையும் வெற்றிடங்களும் உண்டு. அந்த வெற்றிடங்களை அவங்க ஆய்வு பண்ணுறப்போ அந்த வெற்றிடங்கள்லேயும் கூட சில நுண்ணலைகள் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்தது. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு, அப்போது பிரபஞ்சம் முழுக்க நுண்ணலைகள் இருக்குது, அந்த நுண்ணலைகள்லாம் எங்கேருந்து வந்தது? இப்போ கோள்கள்லேருந்து இருக்கக்கூடிய நுண்ணலைகள் நம்ம புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் எந்த மூலத்திலேருந்தே வருதுன்னு தெரியாத அந்த நுண்ணலைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவங்க ரொம்ப ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் அலெக்சாண்டர் கேமோ அப்படிங்கிற இன்னொரு அறிவியலாளர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே பிக் பேங் தியரின்னு ஒரு தியரி இருக்குது. அந்த தியரியின் படி இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வெடிப்பில் இருந்து தான் உருவானது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அந்த வெடிப்பின் பொழுது அந்த இடத்துல சிகப்பு கதிர்கள்லாம் வெளில வந்திருக்கும். அந்த சிகப்பு கதிர்கள் காலப்போக்கில் மாற்றம் அடைஞ்சு அகச்சிவப்பு கதிர்களாக மாறியிருக்கும். அந்த அகச்சிவப்பு கதிர்கள் இன்னமும் அதிகமாக மாற்றம் அடைகிறப்போ அந்த அகச்சிவப்பு கதிர்கள் நுண்ணலைகளாக மாறியிருக்கும். அப்படியாக பெருவெடிப்பின் பொழுது ஏற்பட்ட நுண்ணலைகள் தான் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனேயே 2 அறிவியலாளர்களுக்கும் அதுதான் சரி அப்படின்னு தோணுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்ச அந்த நுண் அலைகளுக்கு அண்ட நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு அப்படின்னு பெயர் வச்சு அதை வந்து ஒரு ஆய்வுக்கட்டுரை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ஆய்வுக்கட்டுரை உலக அளவில் ஏற்கப்படுது. இந்த கண்டுபிடிப்புக்காக அந்த 2 ஆய்வாளர்களுக்கு 1978 ஆண்டுக்கான நோபல் பரிசும் கிடைக்குது. நோபல் பரிசு பெற்ற இந்த ஆய்வின் மூலமாக இன்றைக்கி பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய நுண்ணலைகள் எல்லாமே ஒரு காலத்தில் பெருவெடிப்பினால் ஏற்பட்ட நுண்ணலைகள் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அப்போது பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய நுண்ணலைகள் ஆய்வு பண்ணாலேயே பெருவெடிப்பு என்னைக்கு நடந்தது அப்படிங்கிற தேதியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நிலை வந்தது. ஏன்னா இப்போ நுண் அலைகளாக இருக்கக்கூடிய அந்த அலைகள் எப்போ வந்து அகச்சிவப்பு கதிர்களாக இருந்தன, எப்போ சிகப்பு கதிர்களாக இருந்தன அப்படின்னு சரியாக ஆய்வு பண்ணாலே பெருவெடிப்பு எப்போ நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி நடந்த ஆய்வுகளின் பலனாக பெருவெடிப்பு அப்படிங்கிறது 1377 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அறிவியலாளர்களாலையும் வர முடிஞ்சது. இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் உலகம் முழுக்க பெருவெடிப்பு கொள்கையை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி காலப்போக்கில் அழிஞ்சும் போச்சு. உலகத்தையே தலைகீழாக மாற்றிய கண்டுபிடிப்புகளை ஒன்று அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் பிரபஞ்சம் வந்து கடவுளால் படைக்கப்பட்டது, உலகம்ங்கிறது கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரபஞ்ச நுண்ணலைகள் தொடர்பான இந்த ஆய்வுகளுக்கு பிறகுதான் பெருவெடிப்பு கொள்கைக்கு வந்து உலக அளவிலான அங்கீகாரம் ஒரு பக்கம் கிடைச்சது. இன்னொரு பக்கம் உலகத்தினுடைய தோற்றம் பற்றி மதங்கள் சொன்ன செய்திகள்லாம் பொய் அப்படிங்கிற முடிவுக்கும் மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அது மதங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக அமைந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் போப்பாண்டர்கள் வந்து அறிவியலாளர்கள் மேலே மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிரிக்கர் மெண்டல் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து தாவரங்களை ஆய்வு செஞ்சு அதனுடைய மரபு பண்புகளை கொண்டு வந்தாங்கன்னா தாவரங்களில் கலப்பினம் பண்ணுறது தவறு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதே மாதிரி சார்லஸ் டார்வின் வந்து பரிணாம வளர்ச்சி கொள்கையை கொண்டு வந்தால் அந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை தவறு அப்படின்னு மத தலைவர்களால் சொல்ல முடிஞ்சது. எல்லாத்துக்கும் மேலே கலீலியோ வந்து
இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தினுடைய மையமாக இருக்கிறது சூரியன் தான் அப்படின்னு சொன்னப்போ அதுக்காக வந்து ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் கூட அவங்க கொண்டு போனாங்க. இப்படி அறிவியலாளர்கள் எல்லாம் வாட்டிக்கனை நோக்கி பயந்துகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றின கண்டுபிடிப்பு அப்படின்னு இந்த நுண்ணலைகள் தொடர்பான கண்டுபிடிப்பு சொல்லலாம். இதற்கு பிறகு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ன்ற ஒரு விஞ்ஞானி வந்து போப்பாண்டவரை போய் சந்திச்சாரு. போப்பாண்டவரை நேர்லேயே பார்த்து கடவுள்னு ஒன்று கிடையவே கிடையாது, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இதுதான், பிரபஞ்சம் இப்படி தான் உருவானது, பிரபஞ்சத்தை பற்றி மதங்கள் கூறக்கூடிய செய்திகள்லாம் தவறான செய்திகள், நீங்கள் வந்து நிறைய அறிவியலாளர்களுக்கு வந்து துன்பம் விளைச்சிட்டீங்க அப்படின்னு அவர் நேரடியாக பேச முடிஞ்சது. வாட்டிக்கன் வந்து டார்வினை நோக்கி சாரி டார்வின், நாங்கள் வந்து தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்ட சம்பவமும் இதற்கு பிறகுதான் நடந்தது. ஆனாலும் கூட பெருவெடிப்பு கொள்கைங்கிற இந்த கொள்கையை கூட ஏதாவது ஒரு இடத்துல கடவுளை சேர்த்துட முடியாதா, அப்படி சேர்த்து மதங்கள் வந்து அறிவியலின் முன்பாக இழந்த அந்த அந்தஸ்தை பெற்ற முடியாதா அப்படின்னு அனைத்து மதங்களுமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பெருவெடிப்பை மீண்டும் உருவாக்குறதுக்கான முயற்சிகள் இருக்குது. அப்படி உருவாக்கி அதில் எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு நம்ம கடவுள் பேரை வச்சிட முடியாதா அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஒரு துகள் கிடைக்குது, அந்த துகளை போய் கடவுள் துகள் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக கடவுளுங்கிற ஒரு கருத்தாக்கத்தை அறிவியலை கொண்டு வர முடியாதா அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பெருவெடிப்பு கொள்கைங்கிறது அறிவியலையும் மதத்தையும் ரெண்டாக பிரித்த கொள்கைங்கிறப்போ அந்த கொள்கைக்குள்ள மதத்தை நுழைக்கிறது பெருவெடிப்பு கொள்கையை செதஞ்சு போகக்கூடிய ஒரு செயலாக இருக்குன்றதுலையும் மாற்றுக்கிறது இல்லை. பெருவெடிப்பின் போது உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறது உலகத்தின் மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று. இந்த கேள்விக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது. நான் அந்த தொடரோட ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், பெருவெடிப்பின் போது சத்தம் இருந்ததா இல்லையா அப்படின்னு. அதுவே வந்து மிக முக்கியமான கேள்வின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சத்தம் இருந்தது இல்லை அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு யாராலையும் வர முடியல. அதே நேரம் 2013ஆவது ஆண்டில் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணார் அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணலைகளை எடுத்து அந்த அலைகளை ஒலி அலைகளாக மாற்றி அதை 10க்கு பக்கத்தில் 26 சைபர் போட்டு பெருக்கி அதன் மூலமாக ஒரு சத்தத்தை வந்து உருவாக்குனார். அந்த சத்தத்தை வந்து நம்ம யூடியூப்லேயே கூட இப்போ கேட்கலாம். அப்போ அந்த சத்தத்தை கொடுத்து இதுதான் வந்து பெருவெடிப்பின் மூலமாக இருந்த சத்தம், அந்த சத்தம் தான் இன்றைக்கி வரைக்கும் நீட்சியாக வருது அப்படின்னு அவர் ஒரு கருதுகோளை கொடுத்தாரு. இப்படி பெருவெடிப்பு தொடர்பான நிறைய ஆய்வுகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி பெருவெடிப்பு எப்படி நடந்தது அப்படின்னா, பெருவெடிப்புக்கு முன்னாடி வந்து உலகத்தில் காலம்னு ஒன்று கிடையவே கிடையாது, இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ பெருவெடிப்பு எங்கே நடக்குதுன்னா, பெருவெடிப்பு வந்து நடக்கக்கூடிய அந்த நொடியிலேருந்து தான் காலமே ஆரம்பிக்குது. ஒரு கருப்பொருள் இருக்குது, அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டர் ஆன்டி மேட்டர் அப்படிங்கிற ரெண்டுமே உடையுது. அப்படி உடையிறது தான் பெருவெடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெடிப்பு அப்படின்னோடனே வெடி மாதிரி வெடிக்கும் அப்படின்னு தான் நம்மளை பெரும்பாலானவர்கள் நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அது வந்து ஒரு பிளவாக தான் இருந்தது, வெடிப்பாக இல்லை. ஒரு பிளவு, அப்படியே ரெண்டும் வந்து தனித்தனியாக தான் பிரிய ஆரம்பிச்சது. பிறகு அந்த பிளவு வந்து அதிகரித்து இன்றைக்கி பரந்த அண்டமாக வந்து பரவி இருக்கு. இந்த பிளவினுடைய படிநிலைகளை பார்க்க போனோம்னா முதல்ல வாயு வந்து உருவாகுது, அதுக்கு பிறகு பனிமூட்டம் மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகுது, அதற்கு பிறகு நட்சத்திரங்கள் உருவாகுது, அந்த நட்சத்திரங்கள் வந்து உடஞ்சி சேர்ந்து அதன் மூலமாக கோள்கள்லாம் உருவாகுது. இன்னொரு பக்கம் பெருவெடிப்பின் போதே கோள்கள் உருவானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, இல்லை நட்சத்திரங்கள் வெடித்து மட்டும்தான் கோள்கள் உருவானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இதுலேயும் 2 வேறு கருத்துக்கள் இருக்குது. இப்படி படிப்படியாக தான் கோள்கள் உருவாச்சு. கடைசியாக பூமி உருவாகுது. பூமி உருவாகி அது வந்து ஒரு நெருப்பு பிழம்பாக இருந்து அது மேலே வந்து வாயுக்கள் சூழ்ந்து மழை பெஞ்சு பூமியில் வந்து பசுமை உருவாகி அப்படியே வந்து தாவரங்கள் உயிரினங்கள் உருவாகி இன்றைக்கி மனிதர்கள் உருவாகி இருக்கும். இதுதான் பெருவெடிப்பு பற்றி பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பெருவெடிப்பில் எந்தெந்த தோற்றங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டியல், விக்கிபீடியா உட்பட எல்லாத்துலேயுமே இந்த பட்டியல் காணப்படுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை இணையத்தில் போய் படிக்கிறது நல்லது. தொடரோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். பெருவெடிப்புக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சங்க இலக்கிய நூல்களில் ரொம்ப காலத்தால் பிற்பட்ட நூல் அப்படின்னு பரிபாடலை சொல்லலாம். ஏன்னா சங்க இலக்கிய நூல்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகமாக கடவுள் நம்பிக்கையை பற்றி காணப்படாது, மத நம்பிக்கைகளும் இருக்காது. ஆனால் பரிபாடலில் வந்து அந்த ரெண்டுமே அதிகமாக இருக்கும். ஆக மொத்தம் இயற்கையை ஒரு அடிப்படையாக கொண்ட தமிழக மக்கள் மதத்தையும் கடவுளையும் அடிப்படையாக கொண்ட மக்களாக மாறிய காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு நம்ம பரிபாடலில் சொல்லலாம். இன்னொரு பக்கம் தமிழர்கள் வந்து அறிவியல் பார்வையிலிருந்து விலகி மத பார்வைக்குள்ளே வந்தப்போ உருவான நூல் அப்படின்னு நம்ம பரிபாடலில் சொல்லலாம். இந்த பரிபாடலில் தமிழர்களுடைய அறிவியல் இருந்தது இல்லையா, அந்த அறிவியல் வந்து மதமாக மாற்றக்கூடிய நிறைய முயற்சிகள் இருக்குது. அதே நேரம் அப்படி அறிவியல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு இறுதி சாட்சியமாகவும் இந்த பரிபாடல் தான் இருக்குது. பரிபாடலில் வரக்கூடிய 2வது பாடல் வந்து பிரபஞ்சம் எப்படி உருவானது, பெருவெடிப்பு எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு மக்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடலாக இருக்குது. இந்த பாடலினுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனால், இந்த பிரபஞ்சத்தில் சூரியனும் நிலவும் இல்லாத ஒரு காலம் இருந்தது அப்படின்னு இது சொல்லுது. தொன்முறை இயற்கையின் மதி அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பரிபாடலில் பெருவெடிப்பு கொள்கை தொடர்பான, அண்டத்தின் தோற்றம் தொடர்பான நிறைய செய்திகள் காணப்படுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அண்டத்தில் சூரியனும் நிலவும் இல்லாத ஒரு காலம் இருந்தது.
அந்த காலகட்டத்தில் ஒரு கரு வந்து இந்த அண்டத்தில் ஓசையோடு தோன்றியது. அதற்கு பிறகு தான் வந்து காற்று வந்தது, நட்சத்திரங்கள் வந்தன. அந்த நட்சத்திரங்கள் வந்து வெடித்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய கோள்கள்லாம் உருவாச்சு. அதற்கு பிறகு கடைசியாக பூமி வெப்பமாக தோன்றுச்சு. பிறகு அதிக மழை பெஞ்சு பூமி குளிர்ந்து அதற்கு பிறகுதான் உயிரினங்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு சொல்லுது இந்த பரிபாடல். இந்த பாடலை பற்றி கேட்கக்கூடிய நிறைய பேருக்கு இது நம்புறதுக்கே கடினமாக இருக்கலாம். இப்படி ஒரு பாடல் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இந்த பாடலுக்கான விரிவுரை வந்து தவறாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அப்படி யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டினுடைய பாடநூல் கழகம் வெளியிட்டுள்ள 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடலும் இந்த பாடலுக்கான விளக்கமும் முழுசாக கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் மறுத்தது இல்லை. இந்த பரிபாடலில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, கரு தோன்றிய அந்த அண்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறப்போ வளர்வானம் அப்படிங்கிற வார்த்தையை பரிபாடல் பயன்படுத்துது. வளர்வானம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா வினைத்தொகை, அதாவது வந்து வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரப்போகின்ற வானம் அப்படின்னு 3க்குமே அது பொருந்தும். வளர்வானம் அப்படிங்கிற அந்த சொல்லை நம்ம அப்படியே ஆங்கிலத்துக்கு வந்து மொழிபெயர்த்தோன்னா எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதாவது 1921ஆவது ஆண்டில் ஃப்ரீட்மேன் வந்து எந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் கான்செப்டை சொன்னாரோ அந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸுங்கிற கான்செப்டை பற்றி பரிபாடலில் வளர்வானம் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்று இருக்குது. அதே மாதிரி பிரபஞ்சம் உருவானப்போ அதில் வந்து சத்தம் ஏற்பட்டதா இல்லையாங்கிற கேள்விக்கான பதிலையும் இந்த பரிபாடல் கொடுக்குது. இதில் வளர்வானத்து இசையில் தோன்றி அப்படின்னு இருக்கிறது. பிரபஞ்சம் உருவான பொழுது அங்கே வந்து இசை இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன சந்தேகம்னா, அங்கே இருந்தது சத்தமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம், வெடிச்சிச்சா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். வெடிக்கலை, ஆனால் ஓசை இருந்தது. அந்த ஓசையும் ஒரு இசைக்கு உட்பட்ட ஓசையாக, ஒரு ஒழுங்கமைந்த ஓசையாக இருந்தது அப்படிங்கிற செய்தியையும் பரிபாடல் நமக்கு கொடுக்குது. பரிபாடல் மட்டும்தான் பிரபஞ்சம் பற்றி பேசின முதல் நூலா அப்படின்னு பார்க்க போனால் கிடையாது. பரிபாடல் இல்லாமல் புறநானூறுலையும் நெடுநல்வாடையிலையும் கூட பிரபஞ்சம் பற்றின குறிப்புகள் காணப்படுது. உதாரணமாக சொல்லணும்னா இந்த 2 நூல்கள்லையுமே வீங்கு செலல் மண்டிலம் அப்படின்னு சூரிய மண்டலம் குறிக்கப்படுது. வீங்கு செலல் மண்டிலம் அப்படின்னா அது வந்து உப்பிக்கிட்டே போகக்கூடிய ஒரு மண்டிலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது 1931ஆவது ஆண்டில் ஃபாதர் லெமாத்ரே வந்து சொன்னார் இல்லைங்களா, உப்பர் கொள்கை அப்படின்னு, உப்பிக்கிட்டே போகுது அப்படின்னு. அந்த உப்பல் கொள்கையை ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஆனால் லெமாத்ரே சொன்னது என்னென்னா, பிரபஞ்சம் முழுக்க உப்பிக்கிட்டே போகுது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் சங்க இலக்கியங்கள் வந்து சூரிய குடும்பம் உப்பிக்கிட்டே போகுதுன்னு சொல்லுது. அது மட்டும்தான் இங்கே வேறுபாடு. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கியங்களை படிக்கக்கூடியவங்க ஒரு தனி கூட்டமாக இருக்கிறாங்க. அதே நேரம் அறிவியலை படிக்கக்கூடியவங்க ஒரு தனி கூட்டமாக இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் தமிழ் இலக்கியங்களில் காணப்படக்கூடிய அறிவியல் செய்திகள் தொடர்பான தகவல்கள் வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்றதுல ஒரு மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது. இன்னொரு பக்கம் அறிவியலோட வரலாறு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஐரோப்பாவை சார்ந்த வரலாறாகவே இருக்குது. ஐரோப்பாவில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு எழுதுறாங்க. அதே நேரம் தமிழர்களும் அந்த வரலாறு அப்படியே ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது. ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வர்றப்போ அந்த கண்டுபிடிப்பு ஏற்கனவே தமிழ் இலக்கியங்களில் இருந்ததுன்னா அதை விலைக்கு நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடமை வந்து தமிழர்களுக்கு எப்பயுமே இருக்குது. ஆனால் அந்த கடமையை வந்து தமிழர்கள் எப்பயும் பண்ணுறது கிடையாது. உதாரணமாக 1653ஆவது ஆண்டில் தான் பாஸ்கல் விதி அப்படிங்கிற ஒரு விதியை பாஸ்கல் கண்டுபிடிக்கிறாரு. அந்த விதி என்ன அப்படின்னா, நீருக்கு சுருங்கக்கூடிய பண்பு இல்லை அப்படிங்கிறதான் அந்த விதி. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு திடப்பொருள் இருக்குது, ஒரு அரிசி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பானையில் கொட்டுறீங்க. அது வந்து ரொம்ப நொம்பிட்டு அப்படின்னா அந்த பானையை 2 ஆட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த பானையில் இருக்கக்கூடிய திடப்பொருள் வந்து சுருங்கும். கை வச்சு அழுத்தினீங்கன்னா இன்னும் கூட சுருங்கும். அதே மாதிரி வாயு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாயுவும் சுருங்கும். இன்றைக்கி நம்ம வந்து சென்ட்டு ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வாயு வந்து சுருக்கப்பட்ட நிலையில் தான் அடைச்சிருக்காங்க. அதனால தான் இத்தினோண்டு ஸ்ப்ரேலேருந்து அவ்வளோ அதிகமான வாயு வெளியில் வருது. ஆனால் நீர்மம், திரவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் தான் இருக்கும். இதுதான் பாஸ்கல் விதி. இது 1653ஆவது ஆண்டில் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு மேற்கத்திய உலகம் சொல்லுது. அதே நேரம் பாஸ்கலுக்கு முன்னாடியே வாழ்ந்த தமிழக புலவரான ஔவையார் வந்து அவங்க பாடலில் ஒரு உவமையை சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு படி அளவுள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை தண்ணிக்கு உள்ளே விட்டு எவ்வளவு அழுத்தி பிடிச்சி நீங்கள் தண்ணியை பிடிச்சாலும் ஒரு படி அளவுள்ள பாத்திரம் ஒரு படி அளவுள்ள தண்ணி தான் பிடிக்கும். அப்படி தான் தலைவிதியும் அப்படின்னு ஒரு உவமையை பயன்படுத்துகிறாங்க. ஆழ அழுத்தி முகப்பினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாழி தோழி அப்படிங்கிறது அவங்க எழுதின வரி. இந்த வரிக்கு பின்னாடி இருக்கிறதும் பாஸ்கல் சொன்ன அதே அழுத்த தத்துவம் தான். நல்லா கவனிங்க. தண்ணியினுடைய மேற்பகுதியில் அழுத்தம் கம்மியாக இருக்கும், அடிப்பகுதிக்கு போக போக அழுத்தம் அதிகமாக இருக்குன்றது தனி அறிவியல் கண்டுபிடிப்பு. ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய அடி நீருக்குள்ளே ஒரு பாத்திரத்தை விட்டாலும் கூட, அங்கே அதிக அழுத்தம் கிடைச்சாலும் கூட, ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரில் வந்து நீ இன்னும் அதிகமான நீரை சேர்க்க முடியாது. ஏன்னா
நீருக்கு வந்து அந்த பண்பு இல்லை அப்படின்னு தான் ஔவையார் சொல்கிறாங்க. இந்த சூத்திரத்தை வந்து ஔவையார் சொல்கிறாங்கன்னா பாஸ்கல் விதி ஏற்கனவே தமிழர்களுக்கு தெரிந்திருந்தது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிய வரக்கூடிய செய்தி. ஆனால் பாஸ்கல் விதியை நம்ம என்ன பெயரில் அழைச்சோம் அப்படின்னோ, அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னோ, அது எப்போ தொலைச்சோம் அப்படின்னோ நமக்கு தெரியல. அதன் காரணமாகத்தான் பல விஷயங்களை நம்ம வந்து கேட்க முடியாத நிலைமையில் இருக்கும். ஆனால் அதே நேரம் தமிழக இலக்கியங்களை அறிவியல் பூர்வமாகவும் பார்த்து பிற நாட்டு அறிஞர்கள் வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்கூட்டியே அதை சொன்னோம் அப்படின்னா தமிழ் இலக்கியங்களை உலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு அறிவியல் பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தமிழ் இலக்கியங்கள் அறிவியலாளர்களாலும் அன்னைக்கு வந்து ஆய்வு செய்யப்படும். அப்படி ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கணும். இதனால் வரைக்கும் எவ்வளவோ பேர் வந்து பிக் பேங் தியரியை பற்றி பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு தமிழன்கிற முறையில் தமிழர்களுக்கும் பிக் பேங் தியரிக்கும் நடுவில் என்ன இருக்குன்றதையும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறது ஆசை. நான் அதில் நிறைவேற்றியிருக்கேன். உங்களுக்கு இதன் மூலமாக பிக் பேங் தியரியை பற்றி நல்லா புரிஞ்சிச்சா, ஏதாவது புரியலையா, ஏதாவது சந்தேகம் இருக்கா, அல்லது இந்த பணியை தொடர்ந்து இன்னும் இது போன்ற பல ஆய்வுகள் வெளிவரணுமா, நீங்கள் தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.